மக்களே வணக்கம். ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய ஃபயர் ஆகிட்டுருக்கு. பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் நிறைய ஃபயர் ஆகிடுது கம்பெனிகளில். அண்ட் வந்து இப்போது தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நிறைய ஃபயர் ஆகிருக்கு. நேற்று வந்து வால்வோ கம்பெனியில் ஆகிருக்கு, இன்றைக்கி வந்து ஹூண்டாய் மூவிஸில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபயர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இந்த ஸ்ப்ரிங்க்லரு. ஏன்னா கம்பெனி ஃபுல்லாக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்காங்க, சப்ரஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபயர் ஆகுது, அது ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. ஸோ உங்களுக்குள்ளேயும் இந்த கேள்வி எழுந்திருக்கலாம். ஸோ மேபி நான் நினைக்கிறதையும் நான் சொல்கிறதையும் மேபி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ நீங்களும் இன்வென்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஃபயர் ஆகிருக்கு. எங்கே ஃபயர் ஆகிருக்குன்னா, சீலிங்கில் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கேபிள்ஸ் இருக்கட்டும், வேறு என்ன வந்து பைப்பு இருக்கட்டும், இல்லை வந்து சீலிங் ஏதாச்சும் இருக்கட்டும், எல்லாமே வந்து மேலே வச்சுருக்கோம். அதுக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் இதை வச்சுருக்கோம். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டோ இல்லை ஹீட்டுனாலேயோ ஏதாச்சும் ஒரு ஃபயர் க்ரியேட் ஆகுதுன்னா அது அந்த ஸ்ப்ரிங்க்லருக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது சீலிங்கில் ஃபயர் ஆகிட்டு அந்த ஃபயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும்போது அப்போ ஒரு ஃபயர் க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க் ஆகும். பட் அது வரைக்கும் இது ஒர்க் ஆகாது, ஏன்னா அதுக்கு மேலே இருக்குது. அதேமாரி நம்ம வந்து ஸ்மோக் டிடெக்டராக இருக்கட்டும், இல்லை ஹீட் டிடெக்டராக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அலாரம் அடித்தா கூட வந்து அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கான இந்த சப்போர்ட்டிங் ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம கொடுத்துக்கிற அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அந்த இமேஜில் காட்டிக்கிற மாதிரி கீழே தான் கவர் ஆகுதே தவிர மேலே சீலிங்கே கவர் ஆகலை. ஸோ சீலிங்கில் ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஆச்சுன்னா எந்த கம்பெனியும் வந்து தடுக்க முடியல, மேலே ஏறி அணைக்க முடியல. ஸோ நம்ம வந்து கீழே இருந்து அதை அணைக்க முடியல. ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருந்துமே வந்து அது யூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் அட்ரஸ் பண்ண அப்சர்வேஷன் தான் இதுவே. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது அட்ரஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங்க்லரில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும்னு என்னுடைய சஜஷன்ஸு. எப்படி அந்த மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன் போத் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற மெட்டீரியல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சீலிங்கே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஃப்யூச்சரில் இருக்கிற ஃபயர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சீலிங்கில் ஏதாச்சும் ஃபயர் உருவாச்சு அப்படின்னும் போது அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். அந்த ஃபயரினால் நிறைய லாஸஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை வந்து நான் உடனடியாக ஷேர் பண்ணணும். அண்ட் உங்கள்கிட்டேருந்து வந்து ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும், நான் சொன்னது சரியா, அண்டு வந்து இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க ஸ்ப்ரிங்க்லரில் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வர ஃபயரை வந்து தடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு, இல்லை நான் சொன்னது சரின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்கள். தேங்க்ஸ்.